காவல். அணிவகுப்பில் அடுத்ததாக சிங்கப்பெண் படைப்பிரிவு தலைமை ஏற்று நடத்துபவர் திருமதி ஆர் விஜயலட்சுமி, பெண் உதவி ஆய்வாளர், தமிழ்நாடு சிறப்பு காவல் படை 5ஆம் அணி. சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாழல் முன் தோன்றிய மூத்தமொழி என்று சிறப்பிப்பது தமிழ் மொழி. உலகில் 3 முதல் மொழிகளில் ஒன்றாக பெருமையுடன் போற்றப்படுவது தமிழ் மொழி. நமது இந்திய திருநாட்டின் முதல் செம்மொழி என்ற பெருமைக்குரியது நாம் தமிழ் மொழி. பாரத தேசம் என்று பெயர் சொல்லுவார். Testing 1 2 3. Test 1 2 3 4 5 6 7 8 9. We honor that heritage, the Tamil language, its people, and a culture that has endured across the people of Tamil Nadu is now arriving at the ramparts of Fort St. George to welcome a cherished leader who has earned an enduring place in the arts of Tamil Nadu. Men and women who resisted colonial rule and stood up for the freedom of their land. மாமல்லன் பூலித்தேவன், வீரமங்கை வேலுநாச்சியார், வீரத்தாய் குயிலி, மல்ல சகோதரர்கள், தீரச்சின்னமலை, வீரபாண்டிய கட்டபொம்மன், மாவீரன் அழகு முத்துக்கோன், மகாகவி சுப்பிரமணிய பாரதியார், வாஞ்சிநாதன், பாபு சிதம்பரனார், திருப்பூர் குமரன், ராமலிங்கனார், அஞ்சலி அம்மாள், தில்லையாடி வள்ளியம்மை, TKC, Inspector, Tamil Nadu, Special Police, 13th Battalion, Trichy. மரமான மாண்ட வழிச்செல்வ தேற்றம் என 4 ஏமம் படைக்கு வீரம், மானம், நல்ல வழியில் நடத்தல், அரசின் நம்பிக்கைக்கு உரியது ஆதல் எனும் 4 படைக்கு காவல் அரண்களாகும். விடுதலை உணர்வை நெஞ்சில் சுமந்து நாட்டின் பெருமையையும் கடமையின் கண்டியத்தையும் பறைசாற்றும் வகையில் கம்பீரமாக அணிவகுத்து நிற்கும் வீரர்களின் அணிகளை ஒவ்வொன்றாக பார்வையிட்டு சிறப்பிக்க இருக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். இந்த அணிவகுப்பின் இருபுறமும் தமிழ்நாடு காவல்துறையின் குதிரை படையினர் கம்பீரமாக அணிவகுத்து நிற்கிறார்கள். தமிழ்நாடு காவல்துறையின் சிறப்பு காவல் அணிவகுப்பை பார்வையிடுகிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். சுதந்திர சிந்தனையை மனதில் நிறுத்தி அணிவகுத்து நிற்கும் வீரர்கள் படைகளை ஒவ்வொன்றாக பார்வையிட உள்ளார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். சுதந்திர தின காவல் அணிவகுப்பில் படைப்பிரிவுகள் அணிவகுத்து நிற்கின்றன. இந்த அணிவகுப்பின் இருபுறமும் தமிழ்நாடு காவல்துறையின் குதிரை படையினர் கம்பீரமாக நிற்கின்றனர். காவல்துறையின் சிறப்பு காப்பு அணிவகுப்பினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பார்வையிட்டு சிறப்பிப்பார்கள். அணிவகுப்பு முதலாவதாக தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படை பிரிவு தலைமை ஏற்று நடத்துபவர் திரு டி அற்புதராஜ், உதவி ஆய்வாளர், தமிழ்நாடு சிறப்பு காவல் 7ஆம் அணி. அணிவகுப்பில் இரண்டாவதாக கடலோர பாதுகாப்பு படைப்பிரிவு தலைமை ஏற்று நடத்துபவர் திரு ஏ நாராயணன், உதவி ஆய்வாளர், தமிழ்நாடு சிறப்பு காவல் 11ஆம் அணி. அணிவகுப்பில் மூன்றாவதாக
இரு மாநில ஒற்றுமையை பறைசாற்றும் கேரள காவல் படை பிரிவு தலைமையேற்று நடத்துபவர் திரு ராஜேஷ், உதவி ஆய்வாளர் கேரள காவல். அணிவகுப்பில் அடுத்ததாக சிங்கப்பெண் படைப்பிரிவு தலைமை ஏற்று நடத்துபவர் திருமதி ஆர் விஜயலட்சுமி, பெண் உதவி ஆய்வாளர், தமிழ்நாடு சிறப்பு காவல் படை 5ஆம் அணி. அணிவகுப்பில் 5ஆவதாக மாநில காவல் வாத்திய குழு, சென்னை பெருநகர குடலுதும் குழு மற்றும் ஆயுதப்படை வாத்திய குழு. முதல்வர் விஜய் அவர்கள் தலைமையில் சென்னை ஜார்ஜ் கோட்டையில் 80வது சுதந்திர தின கொடியேற்ற விழா நடந்துட்டு இருக்கு. இந்த விழாக்கு அமைச்சர்கள், முதல்வர் விஜயோட குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள்னு பலருமே வந்திருக்காங்க. அந்த வகையில் நடிகை த்ரிஷாவும் வந்திருக்காங்க. அப்போ எடுக்கப்பட்ட வீடியோஸ் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு. முதல்வர் விஜய் அவர்கள் முதல்வராக பதவியேற்று இதுதான் முதல் சுதந்திர விழா அப்படிங்கிறதுனால மக்கள் பலரோட கவனத்தை இந்த விழா ஈர்த்திருக்கு. சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள்.